அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் தி ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, காதலோட உண்மை உள்ளமும் எண்ணமும் என்ன? எல்லாரும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட பழகுவாங்க. அவங்களோட எண்ணங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அவங்களோட உண்மையான எண்ணம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வார்னிங். ப்ரொக்ராஸ்டினேஷன் மாஸ்டர். எல்லாத்தையும் இழுத்துட்டே இருக்காங்க. அவங்க வந்து எதையும் சொல்லலை. எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸை சொல்கிற கேரக்டர். இன்னும் வந்து ஆக்ஷன் இல்லை. இன்ஃப்ளூயன்சர் வானபி. தே வாண்ட் டு பி ஃபேமஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் இருக்குது. மேபி இப்போ அவங்களுக்கு காதல் மேலே ஃபோக்கஸ் இல்லை, டு பி ஃப்ரேங்க். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அட்டென்ஷன் வேற எங்கேயோ தேடிட்டு இருக்காங்க. இந்த காதலில் தேடலை. அதனால தான் அவங்க வந்து இழுத்துட்டு இருக்காங்க இந்த காதலை சொல்லாமல். ஏன்னா காதலை தள்ளி போடுறதுக்கு அது ஒரு காரணம். மேபி நீங்கள் ரொம்ப ஃபேமஸ், இல்லைனா வந்து உங்களை மாதிரியே அவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்திங் பார்ப்போம் என்ன வருதுன்னா. மூவ்ஸ் இன் சைலன்ஸ். உங்களை அமைதியாக எல்லாத்தையும் பண்ண சொல்கிறாங்க. எதையும் சொல்ல வேணான்றாங்க. உஷ், டோன்ட் சே எனிதிங். மேபி ரொம்ப சீக்ரெட்டு வந்த பர்சன். ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. அன்ஃபேஸ்ட், லுக்கிங் யூ அப். நான் சொல்லலை. நீங்கள் விலகி போயாச்சு. இந்த பர்சன் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி நீங்கள் ஆஃப்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் விலகி போயிட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. உங்களை வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் தேடிட்டுருக்காங்க. ஆல்வேஸ் பார்ட்டிங். இந்த பர்சனுக்கு வந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. சரி, இது அதனால தான் இங்கே உங்களை காப்பி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னு தெரில. நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தே வாண்ட் டு பி ஃபேமஸ். அது மட்டும் நல்லா தெரியுது. இல்லைனா வந்து சொசைட்டியில் ஒரு அட்டென்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த பார்ட்டி பண்ணுறதுல எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு. நான் வந்து ரொம்ப வெல்தி, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு காமிக்க விரும்புகிறாங்க. அவங்க வந்து எதையோ தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. இதனால் அப்படின்னா மேபி அவங்க வேறு விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ட்ரை பண்ணுறாங்க. அது ஃபெயில் ஆகுது. தே வாண்ட் அ பர்ஃபெக்ட் லைஃப். ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இது மேபி காமிக்கணும் கூட இருக்கலாம். உங்களை காப்பி பண்ணுறாங்க. யூஆர் அன்ஃபேஸ்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் அ ஷிட் அப்படின்றாங்க. மூவிங் ஆன், யூ மூவ்ட் ஆன் ஃப்ரம் திஸ் பர்சன். ரொம்ப தள்ளி போட்டு நீங்கள் வந்து இந்த கனெக்ஷன்லேருந்தே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைனா மூவ் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம். இந்த பர்சன் வந்து உங்களுக்கான ரைட் சாய்ஸ் இல்லை. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. தே ஆர் ஆல்வேஸ் பார்ட்டி பண்ணுறது. அந்த ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது, அட்டென்ஷன் சீக் பண்ணுறது. இப்போ வந்து அவங்க அன்ஹெல்தி. ஏன் அப்படின்னா நிறைய பேட் ஹேபிட்ஸ். அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஏதாவது வைஃப் கேரக்டர் இருக்குது அப்படின்னா தே ஆர் கோயிங் டு டை. இல்லைனா தே வாண்ட் டு டிவோர்ஸ். அவங்க இந்த வைஃப் கேரக்டர் டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறாங்க. மேபி இந்த ஃபீமேல் சைல்டு அவங்களோட ஃபீமேல் சைல்டாக இல்லாமல் இருக்கலாம். இந்த பர்சன் வந்து இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. எதனால் அப்படின்னா அவங்களோட பேட் ஹேபிட்ஸ்னால. இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இவங்க ஏதாவது ட்ராமா பண்ணலாம். லைக் மிக்சிங் சம்திங் இந்த ஃபுட், இது லெட்டர். தே வாண்ட் டு சென்ட் யூ மெசேஜ். ஓகே, உங்களுக்கு ஏதோ மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களோட குட் லக் அப்படின்னு நினைக்கிறாங்க. யூ ஆர் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஆள். இப்போ வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட அவங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு. இவங்க வாழ்க்கையில் விளையாடினது எல்லாமே மேபி மதர் ஃபிகர், ஒரு ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இது ரொம்ப தெளிவான மெசேஜ். ஒரு மதர் ஃபிகரும் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரும் சேர்ந்து இந்த கனெக்ஷனை உடைக்க நினச்சாங்க. இல்லைனா வந்து இது வந்து அவங்களோட அந்த வைஃப் கேரக்டராக இருக்கலாம். எதுக்குன்னா இந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ பேபி ட்ராப். இது வந்து இந்த குழந்தை அந்த பர்சனோட குழந்தை இல்லை. நம்ம ரொம்ப நாளாக ரீடிங்கில் பார்த்துட்ருக்கோம். பட் நம்ம ஹியரிங் லாட் ஆஃப் கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அந்த குழந்தை அவங்களுக்கு இல்லை. நிறைய கேசஸில் ப்ரூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஆக்ஷன் எடுக்கல, ப்ரொக்ராஸ்டினேட்டிங். பிரபஞ்சம் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ தள்ளி போடுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த காதல் உங்ககிட்ட இப்போ இல்லை. நீங்கள் நினைக்கலாம் இது வந்து உன்னோட லாக், அவங்க வந்து என்றைக்குமே உனக்கு காத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கலாம். நோ,
நீ எடுக்க வேண்டிய சமயத்தில் ஆக்ஷன் எடுக்கல, ரொம்ப தள்ளி போட்டாச்சு, இனிமேல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஒரு அழகான பிரபஞ்சம் வந்து அவங்களுக்காக உருவாக்கி வச்சுருந்த ஒரு வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டான வாழ்க்கை. அதே மாதிரி செம லக் இருந்திருக்கும். அவங்களுக்கு எதிர்பார்த்த ஃபேம், காசு, பணம், என்ன வேணும், சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே கிடச்சிருக்கும். எப்போ இந்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த குழந்தைய பற்றின உண்மைகளை அவங்க கண்டுபிடிச்சி உங்களுக்கு அந்த மெசேஜஸ்லாம் சொல்லி உங்களை எல்லாமே சொல்லியிருக்கணும். கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காதலில் நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்க முடியாது. இப்போது உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்காங்க, தேடிட்டுருக்காங்க. மேபி நீங்கள் அவுட் ஆஃப் ரீச், இல்லைனா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரில, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு மேபி அவங்க சோஷியல் மீடியாவில் தேடிட்டுருக்கலாம். பட் அந்த பர்சன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, சரியாக ஆக்ஷன் எடுக்கல. இந்த வைஃப் போட்ட ட்ராமா, இல்லைனா இது வந்து வைஃப் எக்ஸ், இல்லைனா வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் எதுவாக வேணால் இருக்கலாம். அவங்க வந்து இப்போ என்ன ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா, யாருக்கோ பிறந்த குழந்தைய இவங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த பர்சன் வந்து ஸ்டில் நாட் டேக்கிங் ஆக்ஷன். பிரபஞ்சம் வந்து யூ கேன் டேக் டைம், பட் வந்து காதல் வந்து உனக்கு காத்துட்டுல அது போயாச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த பர்சன் ஸ்டில் உங்களுக்கு தான் உங்களை தான் அவங்களோட பர்ஃபெக்ட் மேட்சாக நினைக்கிறாங்க. இல்லைனா நீங்கள் அவங்களுக்காக காத்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க. யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். நான் சொல்லலை, தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியாச்சு. ஒரு ஓ மை காட், ஒரு டிவைன் சைல்டுக்கு மேலே அவங்க வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வைஃப் கேரக்டராக கூட இருக்கலாம். பட் இப்போ ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. ஆப்ஷன்ஸ், அவங்களோட ட்ரீம் நீங்கள் தான், ட்ரீம் கம் ட்ரூ நீங்கள் தான். அவங்களுக்கு இப்போ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அது எதுவுமே தேவையில்லை. இப்போது அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா அது காமிக் ட்ராமா. பட் அவங்க உங்களை நோக்கி தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வர முடியுமானா இதெல்லாம் பண்ணாமல் அசையக்கூட முடியாது. அது இல்லாமல் மேபி அவங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா யூஆர் அன்ஃபேஸ்ட். அங்கே என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. இல்லைனா நீங்கள் நிறைய சான்சஸ் கொடுத்தாச்சு. பிரபஞ்சம் சொல்கிறாங்க மூவ் ஆன். உங்களுக்குன்னு இருக்குன்னு இருந்தால், தலையெழுத்தில் இருந்தால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் அது வந்து ரைட் எனர்ஜியில் வந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வர முடியும். நீங்கள் ரொம்ப லக்கி பர்சன். இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப அபண்டன்ட் எனர்ஜி, லைக் மைடாஸ் டச். நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும். நீங்கள் ரொம்ப ஸ்டேபிள், நீங்கள் அசைய போகிறதே இல்லை. நீங்கள் ரொம்ப ஸ்டபர்ன், ஸ்டேபிள். தேவையான ஸ்டபர்னஸ் அது உங்களுக்கு தேவை. ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த உறுதி உங்ககிட்ட இருக்குது. ஆனால் இந்த பர்சன் சொதப்பியாச்சு, எல்லாத்தையும் சூப்பராக சொதப்பியாச்சு. எதனால் அப்படின்னா ஜஸ்ட் தள்ளி போட்டனால. எக்ஸ்கியூஸ் மேலே எக்ஸ்கியூஸ். பிரபஞ்சம் வந்து யப்பா இனிமேல் என்னால் எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. யூ வாக்ட் அவே. இப்போ அவங்க வந்து ஒரு மீள முடியாத துயரத்தில் இருக்காங்க. 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, நைட் மேர், கெட்ட கனவு, கொடூரமான கனவு. தே ஆர் பிளானிங் சம்திங். உங்ககிட்ட வரதான் அவங்க பிளான். நீங்கள் மேபி நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க, இல்லைனா யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பேபி ட்ராப்னால. அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ இதில் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. ரொம்ப நாளாக இது பிரபஞ்சம் சொல்லிகிட்டு இருக்க விஷயம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ முடிக்காமல் ஒன்றும் நடக்காது அப்படின்றாங்க. காமிக் எனர்ஜியோடு இருக்க வரைக்கும் எதுவும் பாசிபிள் இல்லை. ஃபஸ்ட்டு தே நீட் டு கிளியர் தட் எனர்ஜி. அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம் என்னங்கிறது முடிவு பண்ணுவாங்க. ஃப்யூச்சர் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஆக்ஷன் எடுப்பேன்னா நீ அங்கேயே உட்காந்துட்ருக்கலான்றது 4 ஆஃப் கப்ஸ். அதை தான் நானும் சொல்கிறேன், அங்கேயே உட்காந்துட்ருக்கலாம். யூ ஆர் நாட் பாதர்ட். நான் சொன்ன மாதிரி தான் ஃபார்ச்சூன். யூ ஆர் த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்கள் வந்து உங்கள் எனர்ஜியில் நிற்கிறீங்க, பவர்ஃபுல்லாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யூ பிளாக் திஸ் பர்சன். அதுதான் உங்களுக்கு இப்போ நைட் மேர். நீங்கள் வந்து புது ஆரம்பத்தை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து பிரபஞ்சத்தோட கைகளில் இருக்குது. பட் இதை நோக்கி நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்னா போகாதங்கிறதும் கைடன்ஸ், நீங்கள் போகலைங்கிறதும் இங்கே நினச்சிக்க. யூ நோ எவ்ரி திங். இது உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அங்கே நடக்கிற அத்தனையும் உங்களுக்கு தெரியும். மேபி உங்களுக்கு மனசளவில் அதை தோணிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் யூ நோ தட். இது வந்து லிட்ரலாக அவங்க இறந்து போகலாம். இல்லைனா வந்து மேபி இந்த பர்சன் இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஏதாவது டிசீஸ். யா எஸ் தே ஆர் கோயிங் டு. இதுதான் இந்த பர்சன் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், இப்போது ரகசியமாக வச்சுட்ருக்கலாம். பட் அந்த நோய் வந்து ரொம்ப நாளைக்கு ரகசியமாக இருக்க போகிறதில்ல. அவங்களோட முடிவு அதை பறைசாற்றும். பட் இதுதான் எனர்ஜி. பட் யூ ஆர் கைடட் டு மூவ் ஆன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.